ஆனா எக்ஸாம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்ல ரொம்ப பேசிக்கா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐ அப்படின்னு என்ன அப்ரிவேஷன் என்னது? மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ மேக்னெட்னா என்னது? காந்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல எல்லாருமே விளையாடி இருப்போம். ஓகே, ஸோ காந்தம்னா என்ன இருக்கும்? அதுல நார்த்து சவுத் போல் இருக்கும். நார்த்து சவுத்ல இருந்து நம்ம அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் போவோம். 10th கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்னெட்டோமீட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம லைன்லாம் ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் மேக்னெட். ஸோ மேக்னெட்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும், ரெசிஸ்டிவ் மேக்னெட் இருக்கு, சூப்பர் கண்டக்ஷன் மேக்னெட் இருக்கு. அதுல நம்ம இங்க நம்ம மெடிக்கல்ல என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்றோம், அதுல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், மேக்னெட்டிசம்னா என்ன. ஸோ இதெல்லாம் அந்த மேக்னெட்டுங்கிற வார்த்தைக்குள்ள வர டாபிக்ஸ். ரெசனன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான பிரின்சிபிள். எம்ஆர்ஐல ஒரு ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சுத்தி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, நீங்க எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே சரி, அதுக்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்ப இது ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்குன்னு இது ஒரு சிஸ்டம். இந்த பெண்ணுங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்க்குன்னு சொல்லி அது ஒரு நேச்சுரலான ஃபிரிக்ஷனல் ஃப்ரீக்வன்சி அதுக்குன்னு இருக்கும். மீன்ஸ் அதாவது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஃபோர்ஸை அந்த ஃப்ரீக்வன்சியை கொடுத்தா மட்டும்தான் இது ஹையர் ஆம்பிளிடியூட்ல வைப்ரேட் ஆகும். அதுதான் ரெசோனன்ஸ். ஓகே, இமேஜிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரேடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இமேஜிங் தான். ஒரு டேட்டாவை எப்படி இமேஜா கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மொடாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். மோஸ்ட்லி எக்ஸ்ரே ரிலேட்டட் எல்லாத்துக்கும் காமனான பிரின்சிபிள் அட்டினுவேஷன், அதுக்கப்புறம் டேரக்டார் இருக்கும். அது வர பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வரும். ஓகே, அது ஸோ எம்ஆர்ஐல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க என்னன்னா சவுண்ட்ல வரும். ஓகே, எக்கோஸ் வரும். அந்த எக்கோ எப்படி நம்ம இமேஜா மாத்துறோம் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ அதுல கேஸ் ஸ்பேஸ்லாம் வரும். ஸோ இதுதான் எம்ஆர்ஐல முக்கியமான ஏரியாஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா எம்ஆர்ஐ இஸ் நான் அயனைசிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸை யூஸ் பண்ணும். ஓகே, அதுல பாருங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்சஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆர்எஃப் பல்சஸ். ஆர்எஃப் பல்ஸ் என்னது? ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ். அதுதான் எம்ஆர்ஐயோட பேஸ் ஆன ஒன்று. ஓகே, அது ஏன் பேசிக்கானது மீன்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒரு இது அமைதியா இருக்கு. இப்போ ஒரு சிஸ்டம் அமைதியா இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு பர்சன் அமைதியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கள பத்தி தெரியும்னா என்ன பண்ணும்? எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், இல்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், இல்ல அவர் கூட இன்டர்வியூ பண்ணலாம். அப்போ ஏதோ ஒரு பொருளை பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை நம்ம இன்டர்கேட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இப்போ நம்ம எம்ஆர்ஐ வச்சு என்ன பண்ண போறோம்? பேஷண்டோட இமேஜஸ் நமக்கு வேணும். எம்ஆர்ஐல போட்ட உடனே இமேஜ் வந்துருமானா வராது. அதை நம்ம அந்த சிஸ்டமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணாதான் அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல இருந்து என்ன மாதிரியான ரிப்ளை நமக்கு வருதுன்றதை பொறுத்து அதோட சிஸ்டம் ஓகே இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷனை ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்டர்ப் பண்றது இல்லையா, அதுக்கு தேவைப்படுறது தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்சஸ் அல்லது ஆர்எஃப் பல்சஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்னது? இது ஒரு நான் அயனைசிங் ரேடியேஷன் பல்ஸ். ஓகே, எம்ஆர்ஐனா சில பேர் இது ரேடியேஷனா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றது? ரேடியேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது. அது நான் அயனைசிங் ரேடியேஷன் பல்ஸ், அவ்வளவுதான். சரி, இந்த ஆர்எஃப் பல்ஸ் எங்கிருந்து கிரியேட் ஆகுதுன்னா ஆர்எஃப் காயில், ரேடியோ ஃப்ரீக்வன்சி காயில்ஸ் தனியா இருக்கு. அதுல நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் எல்லாம் போகும்போது அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் சிடில இருந்து இதுல என்ன மாதிரியான வேரியேஷன் இருக்குன்னா, நீங்க சிடில பொதுவா அந்த சிடி ஹெட் அது தவிர மற்ற எல்லாத்துக்குமே 3D டேட்டாஸ் கிரியேட் ஆகும். நீங்க எதை எடுத்தாலும் சரி, சிடி செஸ்ட் எடுத்தாலும் சரி, சிடி அப்டமன், இப்பு, தை, இல்ல ஏதாவது எது எடுத்தாலுமே அங்க 3D டேட்டா கிரியேட் ஆகும். 3D டேட்டா எப்படி கிரியேட் ஆகுது? பேஷண்ட் அரௌண்ட் பண்ண மாதிரி அந்த கேண்ட்ரில எக்ஸ்ரே டியூபும் டிரெக்டாரும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? பேஷண்டோடைய 360 என்டையர் டேட்டாவும் நமக்கு கலெக்ட் ஆகும். நீங்க அதை எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம், எந்த பிளேன்ல வேணாலும் பார்க்கலாம். மீன்ஸ் எப்படி ஆக்சியல்ல பார்க்கலாம், கொரோனல் பார்க்கலாம், சர்ஜிக்கல் பார்க்கலாம், ஏதாவது ஒப்ளிக் பிளேன்ஸ் வேணா அதையும் பார்க்கலாம். ஸோ அதை நீங்க எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். எம்ஆர்ஐல அந்த மாதிரி கிடையாது. எம்ஆர்ஐல டிஃபால்ட்டா வருது அப்படின்னா 2D டேட்டா, அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பிளானர் மட்டும் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஆக்சியல் போறீங்கன்னா ஆக்சியல் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுல நீங்க கொரோனலோ சேஜிட்டலோ பார்க்க முடியாது. ஆனால் சிடியில் நீங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒப்ளிக்லாம் இதுல எடுக்க முடியாதா? வெறும் ஆக்சியல், கொரோனல், சேஜிட்டல் மட்டும் தான் எம்ஆர்ஐ எடுக்க முடியுமா? வெறும் ஒப்ளிக் பிளேன்ஸ் தான் எடுக்க முடியாதுன்னா அதையும் எடுக்கலாம். அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா சைமல்டேனியஸா 2 பிளேன்ல இருக்க
காயில்ஸை சைமல்டேனியஸாக ஆக்டிவேட் பண்ணுறது மூலம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பின்னாடி போகும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஸ்லைடில் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா, இது வந்து நான் அயனைசிங் ரேடியேஷனு, அப்புறம் வந்து ஆர்எஃப் பல்சஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எம்ஆர் டேட்டா எல்லாமே 2D. 3D இருக்கு, இதனால எடுக்க முடியாதுன்னு கிடையாது. 3D எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான சீக்வன்ஸ் அல்லது நம்ம தேவைப்படும் போது மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொட்டீனா வந்து அது மாதிரி யூஸ் பண்றது இல்லை, அதனால இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் அந்த 3 டெர்மினாலஜி இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மேக்னெட். ஸோ மேக்னெட்னா என்னது? அது ஒரு ஆப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா ஒரு மெட்டீரியல். அது என்ன பண்ணும்? அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணவோ அல்லது அதை டிஃப்ளெக்ட் பண்ணவோ செய்யும். சிம்பிளா அதுதான். ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அல்லது ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது பக்கத்துல இருக்க ஒரு மெட்டீரியல அட்ராக்டவோ டிஃப்ளெக்டோ பண்ணுது. அந்த மெட்டீரியல் பேர் தான் என்ன சொல்லுவோம்? மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, சசெப்டபிள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு மேக்னெட்டை நம்ம எடுத்து போய் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்க இதுல வந்து நிறைய பின்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த பின் என்ன ஆகுது? இந்த மேக்னெட்டுக்கு இது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த பின்னு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதோட டெண்டன்சி அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் சசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ என்னது, ஒரு இப்போ நான் சசப்டிபிள் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸாம்பிள் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கும். ஒரு சில பொருள் வந்து மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா? பிளாஸ்டிக்ல வந்து மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகவே முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நான் சசப்டிபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சசப்டிபிள் மெட்டீரியல்னா பின்னு, இரும்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சசப்டிபிள் மெட்டீரியல். அதை நீங்க பக்கம் எடுத்து போனா என்ன பண்ணுவோம்? அதோட ஒட்டிக்கும். ஓகே, ஸோ இதோட பிரின்சிபல் என்ன? மேக்னெட்டுங்கிறது ஒரு பொருள், அது பிரின்சிபல் கிடையாது. ஸோ இதோட பிரின்சிபல் என்னன்னா மேக்னெட்டிசம். அதுதான் அதோட பின்னாடி இருக்க பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன டைப்பான மேக்னெட் இருக்குன்னா 3 இருக்கு. பர்மனன்ட் மேக்னெட்டு, அப்புறம் ரெசிஸ்டிவ் மேக்னெட்டு, சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட்டு. ஓகே, ஸோ அதை நம்ம டேபிள் காலம் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் மேக்னெட்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒருவேளை நேச்சுரலாவே அவைலா இருக்கும். பர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலா அவைலபிளான ஒரு மெட்டீரியலா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மேன்மேடா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுல என்ன ஆகுனா, நீங்க ஒன்ஸ் அதை மேக்னடைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே மேக்னெட்டாவே ஆக்ட் ஆகும். ஒரு மெட்டீரியல் அல்லது ஏதோ ஒரு அலாய் இருக்கு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மேக்னடைஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை நீங்க மேக்னடைஸ் பண்ணும் போது யூஸ் பண்ண ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டா கூடமே அது ரிமைனிங் எப்படி அதோட என்டையர் லைஃப் டைம்ல ஃபுல்லாவே ஒரு மேக்னெட்டாவே ஆக்ட் ஆகும். அந்த மாதிரியான மேக்னெட்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா பர்மனன்ட் மேக்னெட். பர்மனன்ட்னா எனக்கு நிலையா இருக்குது, அவ்வளவுதான். எப்பவுமே அது மேக்னெட்டா மட்டுமே இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ என்னென்ன பொருளால மேடப் ஆயிருக்கும், என்ன அலாயினால மேடப் ஆயிருக்கும்னா அல்னிக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட். ஸோ அல்னிக்கோ அலாய், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்மனன்ட் மேக்னெட் எந்த அலாய் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 2-3 மெட்டல்ஸை வந்து ஒன்னா சேர்த்து கிரியேட் பண்றது பேர் தான் அலாய் அப்படின்னு சொல்லலாம். அது உலோக கலவை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பர்மனன்ட் மேக்னெட்டோட அலாய் என்ன அப்படின்னா அல்னிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கொஸ்டின் வந்து இங்க எப்படிங்க மேக்னடைஸ் பண்ணுவாங்க? அதான் ஒரு சிலது வந்து நேச்சுரலாவே அவைலா இருக்கும். ஆனா இப்ப அல்லிக்கோங்கிறது வந்து இப்போ அலுமினியம், நிக்கல், கோபால்ட்டுங்கிறது வந்து இப்ப நேச்சுரலா கிடைக்கும் போதே அது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட இருக்காது. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அலாயா மேட் பண்றாங்க. அது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது, ஒரு வீட்டில் ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு ஊக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊக்கு என்ன பண்ணும்? ஒரு 1 ஹவருக்கு அந்த மேக்னெட் மேல ஒட்டி வச்சிரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்னா அந்த மேக்னெட்டை எடுத்துருங்க. அந்த பின் இருக்கு, அந்த பின்னை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு பின்னு மேல வச்சீங்க அப்படின்னா அந்த பின்னே ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். ஏன்னா அந்த 1 மணி நேரம் அந்த மேக்னெட்டோட இருந்தது இல்லையா, அதுல இருக்கும் போது அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் நம்ம ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் இங்க யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த மேக்னெட் வந்து அதுல எவ்வளவு டைம் வரைக்கும் ஸ்டே ஆகுன்றதுக்கு எதுவும் டைம் இருக்கா? இப்போ இவ்வளவு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் அதுல வந்து மேக்னட்டிசம் இருக்கும், அதுக்கடுத்து லாஸ் அந்த ஆயிடும். மாதிரி எதுவும் கிடையாது. இதுல வந்து பர்மனன்ட் மேக்னெட் நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து எதுவும் லிமிட்லாம் கிடையாது. நீ டிஸ்கார்ட் பண்ற வரைக்கும் அது அப்படியே சேம் மேக்னெட் ஃபீல்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கும். அது ரெடியூஸ் எல்லாம் ஆகாது. இப்போ நம்ம சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட்லாம் யூஸ் பண்றோம்னா அதுல கிரையோஜன்ஸ் இருக்கும். அது லெவல் கம்மியாக கம்மியாக நம்மளுடைய ஹோமோஜெனிசிட்டி, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தோட பவர்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் இது எதுவும் கிடையாது. இது எப்பவும் ஒரே மாதிரியான மேக்னெட் ஃபீல்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு லைஃப் டைம்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் என்னன்னா பர்மனன்ட் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க மேக்னடைசேஷனை கிரியேட் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் எதுவும் பவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்பவுமே அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்.
அதனால வந்து அதுக்கு நம்ம கிரியேட் பண்றதுக்கு பவர் தேவையில்லை. ஜஸ்ட் ஆர்எஃப்எல் சென்ட் பண்றதுக்கு, அப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு, இது மாதிரி காயில்ஸ், இமேஜ் சிஸ்டம், இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் நமக்கு பவர் தேவைப்படும். ஸோ வந்து மற்ற மேக்னெட்டிக் டைப்பை கம்பேர் பண்ணும்போது பர்மனன்ட் மேக்னெட்டுங்கிறது லோ பவர் கன்சம்ஷன் இருக்கும், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இதே வந்து ரெசிஸ்டிவ் மேக்னெட் அப்படின்னா அதுலயே இருக்கு. ரெசிஸ்டிவ்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் ஃப்ளோவுக்கு ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னா அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெசிஸ்டிவ் மேக்னெட்னா என்னன்னா, ஒரு ஒயர் இருக்கு. ஸோ ஒயர்ல நார்மலாவே ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆயிருக்கும். அப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு பிரின்சிபல் பார்த்தோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல். எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் என்னது? அதாவது ஒரு சர்க்கியூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை சுத்தி என்ன பண்ணும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, அந்த கான்செப்டை தான் இங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? ஒரு காயில் இருக்கும், காயில் ஃபுல்லா வயர்ல சுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இதுல வந்து கரண்ட் நம்ம ஃப்ளோ பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இமேஜ் பண்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ பட் ஆனால் அந்த காயில்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க மேக்னெட்டை யூஸ் பண்ணோம்னா அது ரெசிஸ்டிவ் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது என்னன்னா சும்மா ஒரு வயர்லால தான் மேடு பாருங்க, இது மாதிரி எதுவும் அலாய்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் வயர், நம்ம காப்பர் வயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு நான் ஏதாவது வேணா பார்த்து சொல்றேன். அப்புறம் என்னன்னா இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்றதுக்கே நமக்கு பவர் தேவைப்படுது. ஸோ வந்து ஹை பவர் கன்சம்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிஞ்ச் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு. ஃப்ரிஞ்ச் ஃபீல்டுனா ஒன்றும் கிடையாது. எக்ஸ்ரேல வந்து நம்ம ஸ்கேட்டர் ரேடியேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸ்கேட்டர் ரேடியேஷன் என்னது? பேஷண்ட் மேல பட்டுட்டு விலகி போறதா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம காலிமேட்டர்ல பட்டு விலகி போகலாம், இல்லை வந்து டியூப்ல ஏதாவது ஒரு இடத்துல பட்டு விலகி போகலாம். ஸோ எதுவா இருந்தாலுமே சரி, அதாவது ஸ்கேட்டர் ஆயிட்டு வெளியே போனா அதை நம்ம செகண்டரி ரேடியேஷன் நம்ம சொல்லுவோம் இதுல, எக்ஸ்ரேல. அந்த மாதிரி எம்ஆர்ஐல ஃப்ரிஞ்ச் ஃபீல்டுன்னு ஒன்று சொல்றோம். அப்படின்னா ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரே வார்த்தை தான் அது. ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃபீல்டுனா ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது போரை தவிர அல்லது நம்ம இமேஜ் பண்றதுக்கு அந்த ஏரியாவை தவிர மற்ற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு டைவர்ட் ஆகிட்டு போச்சுன்னா அது ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்மனன்ட் மேக்னெட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா கிரையோஜன். கிரையோஜன்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, கூலண்ட் மெட்டீரியல். இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலுமே எக்ஸாம் வரும். ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு கூட கேட்பாங்க. கிரையோஜன்னா என்னன்னு கிரையோஜன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கூலண்ட் மெட்டீரியல். சூப்பர் கண்டக்டிவ் டைப்பான எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ்ல அதை கூல் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் தான் கிரையோஜன். அது வந்து பர்மனன்ட் மேக்னெட்ல யூஸ் பண்ண மாட்டோம். அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 80 டன்ஸ் இருக்கும். எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அச்சீவ் பண்ண முடியும்னா 0.3 டெஸ்லா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்லானா என்னன்னா இந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட யூனிட் தான் வந்து டெஸ்லா. இதோட சின்ன யூனிட் என்னன்னா காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பான். மேக்னெட்டிக் பிளஸ் டென்சிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா டெஸ்லா போடலாம். டெஸ்லா இல்லைன்னா நீங்க காஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னன்னா ஒரு ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது 10,000 காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பான். ஓகே, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன் போகுது, இது ஒரு கொஸ்டின்ல கேட்பாங்க. இது வந்து லோயர் டு அப்பர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேக்னெட் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதோட இருந்து லோயர்ல இருந்து அப்பர் டைரக்ஷனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து லைன் போகும். அப்போ இது என்னது? இது நார்த்தா இருக்கும், சவுத்தா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது யாருக்கு பெஸ்டா இருக்குன்னா கிளாஸ்ட்ரோபோபிக் பேஷண்ட். கிளாஸ்ட்ரோபோபிக் பேஷண்ட்னா யாருன்னா இப்போ ஏதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள போகணும்னா பயப்படுற பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து இது எப்படின்னா ஒரு ஆர்ஷூ ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா சொல்லலாம், சி மாதிரியான வடிவத்துல இருக்கும். அப்போ இங்க ரைட் சைட்ல இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸ்கேனரோட மற்ற ஏரியாஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். இங்க மட்டும் தான், மேலையும் கீழே மட்டும் தான் கவர் ஆகும். நம்மளோட எக்ஸாம்பிள் பேஷண்டோட ரைட் சைட்ல ஸ்கேனரோட பார்ட்ஸ் இருக்கும், மற்ற எல்லா ஏரியாவும் ஃப்ரீயா இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து பயப்படாம இருப்பாங்க. ஸோ அதனால என்னது, இந்த மாதிரியான ஓப்பன் டைப் பர்மனன்ட் மேக்னெட் கிளாஸ்ட்ரோபோபிக் பேஷண்ட்டுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ரெசிஸ்டிவ் டைப்ல பாத்தீங்கன்னா மினிமமான கிரையோஜன் அல்லது மோஸ்ட்லி கிரையோஜன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதுலயும். அப்புறம் லோ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ண முடியும்னா அப் டு 0.5 டெஸ்லா வரைக்கும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இதோட டைரக்ஷன் எப்படின்னா அப் டு டவுன், மேல இருந்து கீழ் நோக்கி வரும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இல்லை ரொம்ப ஹையரான இப்போ ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ இருக்கு, கார்டியக் எம்ஆர்ஐ இருக்கு, இந்த மாதிரியான ஸ்டடிஸ்லாம் இருக்குன்னா இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்ம இப்போ யூஸ் பண்ற எல்லா மேக்னெட்டோட
டைப் என்னன்னா சூப்பர் கண்டக்ஷன் மேக்னெட் அல்லது சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட். இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் கண்டக்ஷன்னா என்ன? கண்டக்ஷன்னா என்னது? கடத்துறது. சூப்பர் கண்டக்ஷன்னா அதிகடத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்ன ரெசிஸ்டிவ் மேக்னெட் பார்த்தோம் இல்லையா, அது இருக்க எல்லா கான்செப்டும் அப்படியேதான். இங்கேயும் சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட்லயும் வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுலயும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனா அதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, அதோட டேர்ம் என்னது? ரெசிஸ்டிவ் மேக்னெட். அந்த வயர்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க என்னன்னா, இங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடும். இப்ப பாருங்க, இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் சூப்பர் கண்டக்டர் சூப்பர் கண்டக்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெம்பரேச்சர் டைரக்ஷன், இது ரெசிஸ்டன்ஸ் டைரக்ஷன். இப்போ நான் சூப்பர் கண்டக்டர், அதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு வயரு இல்ல மெட்டல் வந்து சூப்பர் அதிகடத்தியா இல்லை அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அதே பாருங்க, ஒரு சூப்பர் கண்டக்டருங்கிறது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது அதுக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இது ஏதோ ஒரு சம் வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 ஓம், இது ஒரு 2 ஓம்ஸ், அப்புறம் இது ஒரு 5 ஓம்ஸ், அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும்போது இதுக்குமே வந்து என்னது? ஒரு குறிப்பிட்ட அளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அந்த கண்டக்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு, ஓகே, அந்த டெம்பரேச்சர் பேருனா டிரான்சிஷனல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சர் கொண்டு வரும்போதுனா சடனா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? 0க்கு டிராப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து சூப்பர் கண்டக்டர்னு சொல்றோம். ஸோ அதோட டெஃபினிஷன் என்னன்னா, சூப்பர் கண்டக்டிவிட்டிங்கிறது ஒரு அன்யூஷுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செர்டைன் மெட்டல் ஆர் அலாய் அண்ட் செராமிக்ஸ் in which electrical resistance of the material becomes 0 at certain temperature. அந்த டெம்பரேச்சர் பேர் என்ன சொல்லுவோம்? டிரான்சிஷனல் டெம்பரேச்சர். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட்ல என்னென்னலாம் திங்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுலயும் நம்ம வயர் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வயர் எதால மேடப் ஆயிருக்குன்னு இங்க இருக்கு. நியோபியம் டைட்டானியம் அலாய். ஓகே, ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்ன அலாய்னால சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட் ஒர்க் ஆகுது, மீன்ஸ் எதால மேடப் ஆயிருக்குன்னா நியோபியம் டைட்டானியம் அலாய். இதோட டிரான்சிஷனல் டெம்பரேச்சர் ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது கிரையோஜனோட டெம்பரேச்சர் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிரையோஜன் பிராக்கெட்ல 4 கெல்வின் போட்டிருப்போம். அதே இதோட டிரான்சிஷனல் டெம்பரேச்சர் 9.4 கெல்வின். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டிரான்சிஷனல் டெம்பரேச்சருங்கிறது ஒரு அலாய் அல்லது ஒரு மெட்டல் எந்த டெம்பரேச்சர்ல அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா மாறுதோ அதுதான் டிரான்சிஷனல் டெம்பரேச்சர். அது வந்து நியோபியம் டைட்டானியம் அலாய்க்கு வந்து 9.4 கெல்வின். அதே வந்து நான் என்ன சொன்னேன், கிரையோஜன் அப்படிங்கிறது ஒரு கூலண்ட் மெட்டீரியல். அது குளிர்ச்சியா வச்சிருக்கேன். ஏன்னா வந்து நீங்க டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அது மெயின்டைன் பண்ணாதான் அது 0லயே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு கூலண்ட் மெட்டீரியல் வேணும். அதுக்கு பேர் தான் கிரையோஜன். அந்த கிரையோஜனோட டெம்பரேச்சர் அல்லது அதை நம்ம எந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுவோம்னா 4 கெல்வின். ஸோ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதோட பிரின்சிபிள் என்ன? ரெசிஸ்டிவ் டைப்புக்குமா சரி அல்லது சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட்டா இருந்தாலுமே அதோட பிரின்சிபிள் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். கரண்ட்டை ஃப்ளோ பண்ணி மேக்னட்டிசம் கிரியேட் பண்றது. ஸோ அது பேர் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இதோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பாருங்க, அதெல்லாம் வந்து 0.3 0.5 டெஸ்லா வரைக்கும் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து அப் டு 100 டெஸ்லா வரைக்கும் நம்ம டயக்னோஸ்டிக் பர்பஸோ அல்லது வந்து மெடிக்கல்லையோ இந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்றது கிடையாது. ரிசர்ச், ஆர்மி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அச்சீவ் பண்ணுவாங்க. நம்ம டயக்னோஸ்டிக்கு மோஸ்ட் காமனான யூஸ் பண்ற சூப்பர் கண்டக்டிவ் மேக்னெட்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவுனா 1.5ல இருந்து 3 டெஸ்லா. இது வந்து லோ ஃபீல்டு எம்ஆர்ஐ கிடையாது, இது ஹை ஃபீல்டு எம்ஆர்ஐ. ஏறக்குறைய 6 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு எம்ஆர்ஐ இருக்கு. ஒன்று வெரி லோ ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு, லோ ஃபீல்டு எம்ஆர்ஐன்னு இருக்கும், ஹை ஃபீல்டு எம்ஆர்ஐ, வெரி ஹை ஃபீல்டு, அல்ட்ரா ஹை ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பான் இருக்கு. அதுல எந்த கேட்டகரியில் வரும்னா ஹை ஃபீல்டு எம்ஆர்ஐல வரும். எது 1.5 to 3 டெஸ்லாங்கிறது ஹை ஃபீல்டு எம்ஆர்ஐ. ஏன்னா ஏதாவது ரொம்ப ரேரா இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு. ஸோ கிரையோஜன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது? ஒரு கூலண்ட் மெட்டீரியல். நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஹீலியம் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப பிரைமரியான கிரையோஜன் மெட்டீரியல். அந்த ஹீலியம் எவாபரேட் ஆகாத ரெடியூஸ் பண்றதுக்காக லிக்விட் நைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக ஹீலியம் எவாபரேட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணா, ஹீலியம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அது எவாபரேட் ஆகிறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலான்றதுக்காக நம்ம லிக்விட் நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் டு பேக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? போரோட ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பேக் சைடுக்கு வந்து இதோட லைன்ஸ் போகும். ஓகே, எல்லா டைப்பான ஸ்கேன்ஸுமே வந்து நம்மளால இதில் அச்சீவ் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் கிரையோஜன் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒன்ஸ் அது காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மேக்னெட் பார்த்தோம். மேக்னெட்னா என்ன டைப் இருக்கு, அதுக்கான டிஃபரன்ஸ்லாம் என்ன, அதுதான் பார்த்தோம்.
அடுத்தது என்ன, மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் என்னது, இது ஒரு பினாமினி தான், பிரின்சிபல். மேக்னெட்டோட பின்னாடி இருக்க பிரின்சிபல் தான் வந்து மேக்னெட்டிசம். இதுல வந்து இந்த 3 மட்டும் தான் இருக்கா, இதுல போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கோம், டயா மேக்னெட்டிசம், பேரா மேக்னெட்டிசம், ஃபெர்ரோ போட்டிருக்கோம். இது மட்டும் தான் இருக்குன்னா இதுல இன்னும் நிறைய டைப் ஆனது இருக்கு. சூப்பர் பேரா மேக்னெட்டிசம் இருக்கு, ஃபெர்ரோ மேக்னெட்டிசம், இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இது 3 தான், டயா, பேரா அண்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிசம். ஸோ அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. டயா மேக்னெட்டிசம் அப்படின்னா ஒரு ஆட்டம்ல வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்னா வந்து அதோட அவுட்டர் ஆர்பிட் இருக்கும் இல்லையா, அந்த அவுட்டர் ஆர்பிட்ல ஃபில் ஆகாம வேகன்சியா இருக்காது, ஃபுல்லா ஃபில்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டூ இப்போ எக்ஸாம்பிள் 2He4 ஒரு ஹீலியம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஹீலியம்ல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்க 2 எலக்ட்ரான் ஃபில்லா இருக்கும். இது வந்து நியூக்ளியஸ். ஸோ இது வந்து என்னது, என்ன ஆர்பிட்டல், கே ஆர்பிட்டல். கேல வந்து ஒரே ஒரு சப்ஷெல் மட்டும் தான், அதாவது 1s மட்டும் தான் இருக்கும். 1sல வந்து 2 எலக்ட்ரான் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இந்த 2 எலக்ட்ரானுமே வந்து இதுல ஃபில் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, இதுல வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அந்த கே ஷெல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபில்டா இருக்கு. அப்போ என்ன ஆகும், இது வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலா ஆகும். ஏன்னா அதுல வந்து என்னது, அன்பேர்டா ஃப்ரீயா வந்து எதுவும் கிடையாது, கம்ப்ளீட்டா அந்த ஆர்பிட் ஃபில்லா இருக்கு அல்லது ஷெல் வந்து ஃபில்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்க ஆட்டம் அல்லது மாலிகுல் எதுவா இருந்தாலும் அது வந்து டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ வந்து என்ன ஆகும், ஒரு வேகன்சி அங்க இருக்கும், ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் வந்து வேகன்சி இருக்கு. அப்போ என்ன ஆகுனா இது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆகும். இது எப்ப என்ன சொல்லியிருக்கான், ஹாவ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இது பிரின்சிபலா அல்லது ஸ்ட்ரக்சரலா பார்க்கும்போது அதுவும் ஒரு பேராமேக்னெட்டிசம் தான். மீன்ஸ் என்னது, அதுவும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானா அதுக்குள்ள வச்சிருக்கும். ஆனா அது எப்படி அதோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுதுங்கிறதுல மட்டும்தான் வித்தியாசம், பேராமேக்னெட்டிசம் ஃபெர்ரோமேக்னெட்டிசம். அது ரெண்டாவது டிஃபரன்ஸை பார்த்தா தெரியும். பேராமேக்னெட்டிக்ங்கிறது அட்டோமிக் லெவல், இது வந்து என்னது ஒரு 2He4 அதோடயே வச்சிடும். ஃபெர்ரோமேக்னெட்டிசம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம். இப்போ 2He4 இருக்குன்னா இதோட ஒரு 1000 இல்ல 2000 ஹீலியம் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் கம்பைண்டா சேர்ந்து அந்த மேக்னெட்டிசம் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னா அப்ப அதை ஃபெர்ரோமேக்னெட்டிசம் நம்ம சொல்லலாம். ஓகே, அதான் சொல்லிக்கலாம், குரூப் ஆஃப் ஆட்டம் ஆர் லாட்டிஸ்னா ஒன்றும் கிடையாது, கிறிஸ்டல். அதுக்கான வேற ஒரு வார்த்தை தான் லாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்புறம் வந்து என்னன்னா, இப்போ ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து போயிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் இன்னொரு மேக்னெட்டிக் பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து அதிகமா ரெஸ்பாண்ட் பண்ணாது அல்லது நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு என்னது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. பேராமேக்னெட்டிசம்னா அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் பிளேஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவா ஆனா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், அதாவது அதோட டைரக்ஷன்ல அலைன் ஆகும் அல்லது அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அலைன் ஆகும். ஓகே, அதோட அந்த குறிப்பிட்ட ஆட்டம் அல்லது அந்த ஸ்ட்ரக்சரோட இன்பில்டான ஒரு தெர்மல் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த தெர்மல் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அது பேரலாவோ ஆன்டி பேரலாவோ அது அலைன் ஆகும். ஃபெர்ரோமேக்னெட்டிசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்ட்டை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா, ஸோ இது ஒரு மேக்னெட் இருக்குன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்ல இருந்து ஒரு லைன்ஸ் வரும் இல்லையா, இப்போ நார்த் டு சவுத் இப்படி போகுது, அப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி டைரக்ஷன்ல மேக்னெட்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸ் தான் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டயாமேக்னெட்டிக் பொருளை வந்து அந்த மேக்னெட் பக்கம் எடுத்துட்டு போயிடும்போது இந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்டை அவாய்ட் பண்ண மாதிரி போகும். எக்ஸாம்பிள் வந்து இந்த லைன்ஸ் வந்து இப்படி விலகி விலகி போகும். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்றான்னா இந்த இந்த சென்டென்ஸ்ல சொல்லுவோம். இதே வந்து பேராமேக்னெட்டிசம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வழியாவே பூந்து போகும், ஏன்னா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு அது அலோவ் பண்ணும். ஃபெர்ரோமேக்னெட்டிசம் என்னன்னா இதுல வந்து இன்னும் டென்சரா இருக்கும். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல அது பாஸ் பண்ண அலோவ் பண்ணதை விட ரொம்ப டென்சரான லைன்ஸ் வந்து உள்ள போக அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் மேக்னடைசேஷன், நெகட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ, அதெல்லாம் முக்கியமானது கிடையாது. லாஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நோட் பண்ணுங்க. இந்த பொருள்லாம் இப்போ காப்பரு, ஆன்டிமனி, பிஸ்மத் இதெல்லாம் டயாமேக்னெட்டிசம்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். பேராமேக்னெட்டிசம் கடுனியம், அலுமினியம், ஆக்சிஜன் இதெல்லாம் பேராமேக்னெட்டிசம். ஃபெர்ரோமேக்னெட்டிசம் அயனு, கோபால்ட், நிக்கல். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்க எது வந்து ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இல்லை அல்லது இது வந்து எது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நார்மலா நமக்கு நீங்க மேடிசி புக்ல இருக்கும்.
கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து மேடிசில இருக்காது. அது என்னன்னு பாருங்க. இப்போ ஆக்சி ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் சேர்ந்த நிலைமையில இருந்தா அது வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். இது இங்க மட்டும் கிடையாது. இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயோட பேசிக். போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் ஆக்சிஜனேட்டட் லெவல் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பிரின்சிபலோட பேசிக்கே வந்து இந்த டயாமேக்னெட்டிக் இருக்க ஆக்சி ஹீமோகுளோபின் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நார்மலா இருக்க வாட்டர், ஃபேட்டு, கால்சியம், மோஸ்ட் ஆஃப் த பாடி டிஷ்யூ எல்லாமே அது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான். பேராமேக்னட்டிசம் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் மாலிகுல், அதாவது H2. ஓகே, ஸோ அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கலா இருக்கிறது. இப்போ H+, OH- இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கும். சிம்பிள் சால்ட்னு அது சோடியம் குளோரைடு தான் சிம்பிள் சால்ட். இதுதான் வந்து பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் செல்லட் மெட்டீரியல். செல்லட்னா பின்னாடி நம்ம எம்ஆர்ஐ கான்ட்ராஸ்ட் பார்க்கும்போது பார்ப்போம். அந்த மாதிரியான செல்லட் மெட்டீரியல்ஸ் பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. டிஆக்சி ஹீமோகுளோபின், நான் முன்னையே சொன்னேன். ஆக்சி ஹீமோகுளோபின்ங்கிறது டயாமேக்னெட்டிக். டிஆக்சின்னு என்னது, அங்க ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் வந்து என்னது வெளியே போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், அது அட்டாச் ஆயிருந்து அந்த பாண்ட் ஃப்ரீயா இருக்கும். அப்போ அங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ அது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ டிஆக்சி ஹீமோகுளோபின்ங்கிறது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்புறம் மெத்தமோ ஹீமோகுளோபின் சொல்லுவோம், அதுவும் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதுல இந்த லாஸ்டா சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க மேல இருக்கிற டாபிக்ஸ்லாம் வந்து அந்த பேர்டு அன்பேர்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பிளஸ் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும், அது மட்டும் போதும். ஸோ இப்போ மேக்னெட் அப்படிங்கிறது நார்மலான விஷயங்களை பார்த்தோம். மேக்னெட்டிசம் இப்போ எம்ஆர்ஐல ரொம்ப ரொம்ப க்ளோஸர் ஆனது. பிளஸ் எங்கிருந்து நம்ம பாடியில இருந்து இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எக்ஸிபிட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம உள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்பின்னு அப்படிங்கிறது தெரியணும். ஸ்பின்னுனா ஒன்றும் கிடையாது, சுத்துறது. ஓகே, அது பேர் தான் ஸ்பின்னு. ஸ்பின்னுங்கிறது ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், ஸ்பின் ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்பின் அப்படின்னா சுத்துறது, அதுக்கு வேற பேர் என்ன, ஸ்பின் ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது இந்த மாதிரியான ஸ்பின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, எல்லா சப்போட்டமிக் பார்ட்டிகிள்ஸ், அது புரோட்டானா இருக்கலாம், நியூட்ரானா இருக்கலாம், எலக்ட்ரானா இருக்கலாம், இது மாதிரி எந்த சப்போட்டமிக் பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இந்த மாதிரியான சுத்துற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஸ்பின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கு. அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி ஆஃப் இன்டிஜர் 1/2 அப்படின்னு இருக்கும். அது மேபி பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ், இப்போ வந்து அதுல நம்ம சொன்னது 3 இருக்கு இல்லையா, 3 சப்போட்டமிக் பார்ட்டிகள். அதுல வந்து எலக்ட்ரானுடைய ஸ்பின் மூவ்மெண்ட்டை வந்து எஸ் அப்படின்னு நோட் பண்றாங்க. இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நியூக்ளியஸ் என்ன இருக்கு, புரோட்டான் இருக்கு பிளஸ் நியூட்ரான் இருக்கு. இது ரெண்டுக்கு சேர்ந்த டோட்டல் நியூக்ளியர் ஸ்பின்னை வந்து ஐ அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஓகே, இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. எலக்ட்ரான் வந்து என்டையர் பீரியாடிக் டேபிள்ல எந்த ஆட்டம் இருந்தாலும் எலக்ட்ரானுடைய ஸ்பின் மூவ்மெண்ட் ஆஃப் இன்டிஜர் தான், அதுல சேஞ்சஸே கிடையாது. ஆனா இந்த நியூக்ளியர் ஸ்பின் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். பீரியாடிக் டேபிள் வந்து 0ல இருந்து 8 வரைக்கும் வேரி ஆகும். இதுல வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப நீங்க ஞாபகம் வச்சுன்னு அவசியம் கிடையாது. ஸ்பின்னா ரொட்டேஷன் மூவ்மெண்ட், எல்லா சப்போட்டமிக் பார்ட்டிகளுக்கும் ஸ்பின் மூவ்மெண்ட் இருக்கு. இது 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பாக்குறது. அப்புறம் வந்து என்னன்னா ப்ரிசிஷன். ஸ்பின்னுக்கும் ப்ரிசிஷனுக்கும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் இந்த டயக்ராம் போட்டிருக்கு. ஆக்சுவலா இதுல கிளியரா தெரியல. இது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைடுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இங்க வந்து ஹைட்ரஜன் அயான் இருக்கு. H+ அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயான் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஹைட்ரஜனோட ஃபார்முலா என்னது, 1H1. அப்படி மீன்ஸ் என்னது, ஒரு எலக்ட்ரான் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள ஒரு புரோட்டான் இருக்கு. ஓகே, ஸோ அதான் அதோட மீனிங். இப்போ என்னது, ஹைட்ரஜன் அயான். அயான்னா என்னது, அப்போ ஒரு எலக்ட்ரான் அது கொடுத்துருச்சு அப்படின்னா இங்க கீழே 0 தான். மீன்ஸ் எலக்ட்ரான் அங்க இல்லை. ஓகே, அப்புறம் ஹைட்ரஜன் வந்து இங்க ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், ஒரு ஹைட்ரஜன் அயான் அப்படிங்கிறது வந்து புரோட்டானுக்கு ஈக்குவலா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்டை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் அயான் இருக்கு, அது ஜஸ்ட் சுற்றுது. ஓகே, ஸோ ஸ்பின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்பின் ஆயிட்டு இருக்க ஹைட்ரஜன் அயானை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மேக்னெட் பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா, அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைடுன்னு நம்ம இங்க போட்டிருக்கோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து இப்போ இது ஒரு ஹைட்ரஜன் அயான் இருக்கு. இப்போ என்ன பண்ணும், இது சுத்திட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சுட்டோம்னா, இது இப்படி சுத்துறது மட்டும் இல்லாம ஒரு கோன் ஷேப்ல வந்து அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட சென்டர்ல இருந்து இப்படி சுத்திட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கோன் மாதிரியான ஷேப்ல எப்படி இருக்குது, இதுதான் ஒரு கோன்.
ஓகே, கோன் மாதிரியான ஷேப்ல வந்து என்ன ஆகும், அது சுத்த ஆரம்பிக்கும். இது பேரு ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து சூரிய குடும்பம்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். சென்டர்ல வந்து சூரியன் இருக்கும், சுத்தி 8 கோள்கள் இருக்கு, 9 கோள்கள் இருக்கு. ஓகே, இப்ப என்ன ஆகும், இப்போ ஒரு ஹைட்ரஜன் அயானுங்கிறது நம்ம பூமியை எடுத்துக்கணும். இப்ப பூமி என்ன பண்ணும், தன்னை தானே சுத்திக்கும். அது சுத்திக்கிறது நம்ம எவ்வளவு நேரம் ஆகுது, நமக்கு 24 ஹவர்ஸ், அதுதான் ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு 12 மணி நேரம் பகல் இருக்கும், 12 மணி நேரம் இரவு, அதுதான் ஒரு ஒரு சுத்துறது. அப்போ பூமிங்கிறது தன்னை தானே சுத்திக்குது, அதுக்கு பேரு ஸ்பின் மூமெண்ட். ஓகே, அப்ப என்ன, இது அதை மட்டும் தான் சுத்திட்டு ஒரே இடத்துலயே நிச்சுட்டே இருக்கா பூமி அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணுது, ஒரு ஆர்பிட் இருக்கு, சூரியனை சுத்தி ஒரு ஆர்பிட்ல என்ன பண்ணுவோம், அந்த பூமி வந்து சுத்திட்டு வந்துட்டே இருக்கும். அந்த மூவ்மெண்ட் பேர் தான் ப்ரிசிஷன் சொல்றோம். சென்ட்ரா இருக்க சூரியனுடைய மேக்னெட்டிக் பவர்னால பூமி தன்னைத்தானே சுத்துறது மட்டும் இல்லாம சூரியனையும் ஒரு ஆர்பிட்ல சுத்தி வருது இல்லையா, அந்த ஆர்பிட் இங்க கோன் ஷேப்ல இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ரிசிஷன். இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த ப்ரிசிஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதோட ஷேப் என்னன்னா கோன் லைக்ல ப்ரிசிஷன் ஆகும், அவ்வளவுதான். இது ரெண்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் கோன் லைக் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட். இதுல இன்னொரு மீனிங் என்னன்னா, ஸ்பின் ஆகிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து ப்ரிசிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகும். அதுக்கு வந்து ஸ்பின்னிங், அதாவது ஸ்பின் ஆங்குலர் மூமெண்டமே கிடையாதுன்னா அது வந்து நீங்க மேக்னெட் ஃபீல்டு வச்சாலும் அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதுதான் நம்ம வந்து மேக்னெட்டிசம் அப்படில வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, ஸ்பின் ஆகிறதே கிடையாதுன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதுதான் அந்த லைன் மீன் பண்ணுது. ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொன்னா, சுத்துது சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அது எத்தனை டைம் அது மாதிரி பண்ணுது, அது ஒரு ஈவெண்ட் தானே. இப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் இருக்கு. ஓகே, ஒரு சர்க்கிள்ல ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு செகண்டுக்கு இல்ல வந்து ஒரு நிமிஷத்துக்கு இல்ல ஒரு மணி நேரத்துக்கு அது எத்தனை டைம் சுத்துதுன்னு ஒரு நம்பர் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சினாவே நம்ம எக்ஸ் தான் மெஷர் பண்ணுவோம். அடுத்து அந்த பாயிண்ட் தான். ஓகே, இது நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு அப்படி அப்படியே அடுத்தடுத்து அதோட பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ இந்த ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா, நம்ம சொன்னோம் ப்ரிசிஷன் எங்க நடக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணா மட்டும்தான் நடக்கும். அப்போ இந்த ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணா ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், இதை டிக்ரீஸ் பண்ணா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கு ரிலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லார்மார் ஃப்ரீக்வன்சி அல்லது லார்மார் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன பாருங்க, இது வந்து டபிள்யூ கிடையாது, ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அண்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி வேணாலும் போடலாம், பி போடலாம், எம் போடலாம், ஹெச் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, ஸோ ஒமேகா நாட் அப்படிங்கிறது தான் இங்க ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஜிஎம்ஆர்ங்கிறது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஜிஎம்ஆர்னா என்னது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது ஒரு கான்ஸ்டன்ட். இங்க இந்த ஃபார்முலால ஜிஎம்ஆர்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், ஒமேகா நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி நாட். பி நாட்ங்கிறது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒமேகா நாட்ங்கிறது ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி. அதை தான் இங்க வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலா எழுதும் போது அதுக்குன்னு ஒரு லெட்டரை டினோட் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம், ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்ஆர் இன்டு பி நாட். ஸோ இந்த ஜிஎம்ஆர் பத்தி தெரியும்னா நம்ம இன்னொரு டேர்மை தெரிஞ்சுக்கணும், டைபோல் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அப்படின்னா என்னது, டைபோல்னா என்னது, டைனா ரெண்டுன்னு நமக்கு தெரியும், போல்னா முனைகள். அப்ப இரண்டு முனைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம், அதான் மீனிங். டைபோல்னா என்னது, ரெண்டு முனை இருக்கு. எதுக்கு, மேக்னெட்டுக்கு ரெண்டு முனைகள் இருக்கு. என்னென்ன இருக்குது, அதுக்கு என்ன இருக்கும், நார்த் சவுத் அப்படின்னு சொல்லி ரெண்டு முனைகள் இருக்கு. அப்போ இது வந்து மேக்னெட்டுக்கு மட்டும்தான் இருக்குமானா, இப்போ நம்ம சொன்னோம் எல்லா சப்போட்டமிக் பார்ட்டிகளுக்கும் ஸ்பின் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கு. இப்போ எங்கெல்லாம் ஸ்பின் இருக்கோ அதுக்கு எல்லாமே ஒரு ஒரு டைனி மேக்னெட் மாதிரி தான். இப்போ புரோட்டானுங்கிறது ஒரு டைனி மேக்னெட், நியூட்டானுங்கிறது ஒரு டைனி மேக்னெட், எலக்ட்ரானுங்கிறது ஒரு டைனி மேக்னெட். ஓகே, ஸோ அப்போ அதுக்குமே என்ன ஆகும், ஒரு நார்த் சவுத் அப்படிங்கிற ரெண்டு போல் இருக்கும். அப்ப என்ன சொல்லிடலாம், புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரான், இது எல்லாமே என்ன சொல்லலாம், மேக்னெட்டிக் டைபோல்ஸ் அப்படி சொல்லலாமா. ஏன்னா அதுவும் ஒரு மேக்னெட்னா ரெண்டு போல் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே ஒரு மேக்னெட்டிக் டைபோல்ஸ். சரி, அது டைபோல் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா,
நம்ம எவ்வளவு நேரம் சொன்னோம், ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட பிளேஸ் பண்ணோம். இப்படி ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போயிட்டு இருக்கு. பி நாட் அப்படிங்கிறது இது ஒரு சர்ஃபேஸ். இதுல இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா, இப்போ இது ஒரு புரோட்டானை எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது ஒண்ணு தனதானே சுத்திட்டு இருக்கு. இது ஒரு புரோட்டான். இப்போ இங்க வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் டைபோல் என்ன ஆகுனா இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? சசபிலிட்டி, டெண்டன்சி ஆஃப் த சிஸ்டம் டு ரெஸ்பாண்ட் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுதான் சசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதை நம்ம ஒரு டயக்ராமா போட்டோம் அப்படின்னா, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். பி நாட் அப்படிங்கிறதோட டைரக்ஷன். இப்போ என்ன ஆகுது? இது ஒரு ஹரிசாண்டல் லைனு. டைபோல் ஏதோ ஒரு டைரக்ஷனை மீன் பண்ண மாதிரி டைரக்ஷன்ல இருக்கு. இது ஒரு புரோட்டான்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்ச உடனே இதோட டைரக்ஷன்ல அலைன் ஆகுது. ஓகே, அது என்ன, அந்த ஆங்கிள் என்ன சொல்றோம்னா பை அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஒரு டைபோல் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அதுக்கு பேரலாவோ அல்லது ஆன்டி பேரலாவோ அலைன் ஆகுது. அப்போ அங்க ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. இங்க இருந்தது இதோட டைரக்ஷன்ல போயிட்டு இந்த மாதிரி அலைன் ஆகுது. ஓகே, இந்த மூவ்மெண்ட் பேர் தான் மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ அந்த மூமெண்ட்டை சொல்றதுக்கு தான் வந்து ஜிஎம்ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. ஜிஎம்ஆருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நியூக்ளியஸ் ஸ்பின் டிவைட் பை மேக்னெட்டிக் மூமெண்ட். ரொம்ப முக்கியமானது இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன. ஜிஎம்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நியூக்ளியஸ் ஸ்பின் டிவைட் பை மேக்னெட்டிக் மூமெண்ட். ஓகே, ஸோ இதை பாருங்க. இதுல இன்னொன்னு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நான் இதுல அந்த டேபிள் காலம் இன்க்ளூட் பண்ணல, நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது சொல்றேன். ஒவ்வொரு ஆட்டம்க்கும் அல்லது ஒவ்வொரு பார்ட்டிகிள், சப்அட்டோமிக் பார்ட்டிகிளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரிசினல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து புரோட்டானுக்குலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் புரோட்டான் எடுத்தீங்கன்னா இந்த 42.58 சம்திங் இருக்கும். ஓகே, மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். அது நீங்க வந்து ஒரு ஒரு டெஸ்ட்ல அப்படின்னா 1 இன்ட்டுன்னு போட்டு இதை போட்டீங்கன்னா அந்த வேல்யூ இருக்கும். 1.5 டெஸ்ட்லானா அரௌண்ட் 64 மெகாஹெர்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ 1.5 டெஸ்ட்லாவில் ஒரு புரோட்டானுடைய பிரிசினல் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்னா 64 இருக்கும். இதே 3 டெஸ்ட்லா எடுத்தீங்கன்னா இதை ட்வைஸ் பண்ணா என்ன வரும்? 42னா சம்திங் ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ ஸ்பின்னா என்ன, நார்மல் ஃப்ரீக்வன்சி, பிரிசினல் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நான் பார்த்தோம். சரி, இது எப்படி வந்து சிக்னல் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ முதல்ல நம்ம பாடியில என்னன்னா இப்போ வாட்டர் புரோட்டான்ஸ் இருக்கும். வாட்டர் புரோட்டான்ஸ் ஏன் சொல்லணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹைட்ரஜன் அயானா இருக்கும். ஹைட்ரஜன் அயானுங்கிறது இஸ் ஈக்குவல் டு புரோட்டான். ஸோ ஜஸ்ட் இப்போ புரோட்டான் மட்டும் நம்ம சொல்றத இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ புரோட்டான் இருக்கு. புரோட்டான் என்ன பண்ணும்? பாடியில வந்து ரேண்டமா மூவ்மெண்ட் ஆகும். ரேண்டம் அப்படின்னா என்னன்னா, பின்னாடி இருக்க டயக்ராம்ல பார்த்தா தெரியும், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் கிடையாது. எல்லாமே சவுத் பார்த்த மாதிரி தான் இருக்கும், இல்லை எல்லாமே வந்து நார்த் பார்த்த மாதிரி தான் இருக்கும், இல்லை எல்லாமே ஈஸ்ட் இல்லை வெஸ்ட், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து எந்த டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி வேணாலும் அதுல வந்து சுத்திட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ டைரக்ஷனே கிடையாது, ரேண்டம் மூவ்மெண்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுதான். நீங்க வந்து எதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவும் பிளேஸ் பண்ணல. நீங்க நார்மலா ஒரு ஹியூமன் பாடி இருக்குன்னா அங்க இருக்க வாட்டர் புரோட்டான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரேண்டமா டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றீங்க? பேஷண்ட்டுக்கு எம்ஆர்ஐ எடுக்குன்னா அது பேஷண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு எம்ஆர்ஐ போர்னா என்னது? அது ஒரு அந்த நீங்க எல்லாரும் பாத்துக்க எம்ஆர்ஐ மிஷின் பாத்தீங்க, சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் போர் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள பிளேஸ் பண்ணணும். இது ரெண்டாவது ஸ்டெப். பண்ணிட்டீங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல், அதுதான் இங்க இருக்கு. இப்போ போர்ல பிளேஸ் பண்ண உடனே ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பாடி மேல இன்ட்ராக்ட் ஆகுது. அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது பேரலல் ஆன்டி பேரலல் டைரக்ஷன்ல அலைன் ஆகும். அது ஏன் வருது? பேரலாவே எல்லாமே அலைன் ஆகலாமே அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு புரோட்டானுக்குமே வந்து ஒரு தெர்மல் எனர்ஜி இருக்கும். ஓகே, தெர்மல் எனர்ஜி இருக்கும். அது வந்து அது எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்றத பொறுத்து வேரி ஆகும். அல்லது எந்த மாலிக்யூல் கூட, எந்த இது கூட அட்டாச் ஆயிருக்கு, எந்த காம்பவுண்ட் கூட அட்டாச் ஆயிருக்குன்றத பொறுத்து அதோட தெர்மல் எனர்ஜியில வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால இந்த வேரியேஷன் வரும். இப்போ லோ எனர்ஜி புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகும். ஹை எனர்ஜி புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஆன்டி பேரலல் டைரக்ஷனுக்கு அலைன் இதாகும். ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லோ எனர்ஜி புரோட்டான்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகும். ஹை எனர்ஜி புரோட்டான்னா ஆன்டி பேரலா அலைன் ஆகும். ஸோ இப்போ பேரலல் ஆன்டி பேரலா, ஸோ லோ எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹை எனர்ஜி எல்லாமே நெகட்டிவ் வச்சுக்கலாம். அப்போ இதோட நெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? பிளஸ் மைனஸ் இருக்குன்னா ஒரு நெட் வேல்யூ இருக்கும். ஓகே,
ஸோ அதோட நெட் வேல்யூ என்னன்னா, இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள், லோ எனர்ஜி ப்ரோட்டான்ஸ் தான் ரொம்ப நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹை எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 10 இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ என்னது 90. அப்போ 90ங்கிறது தான் நெட் வேல்யூ. அதை வந்து நம்ம இங்க எம்ஆர்ல என்ன சொல்றோம்னா நெட் மேக்னடைசேஷன் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஏன் இங்க வெக்டார் அப்படின்னு சொல்றோம்னா, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நம்ம நம்பர் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மேக்னிடியூட் இருக்கு, பிளஸ் டைரக்ஷன் இருக்கு. டைரக்ஷன் என்னது, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அதே டைரக்ஷன்ல அலைன் ஆகுது, அவ்வளவுதான் அதோட டைரக்ஷன். ஓகே, ஸோ என்னது, இப்போ நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ரேண்டம் ஆகுது, போர்ல வச்சதுமே பேரல் ஆன்டி பேரலா என்ன ஆகுது, ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் ஆகுது. மேல 100க்கு கீழே 10 இருக்கு, ரெண்டு அந்த நெகட்டிவ் இருக்கிறதுல கேன்சல் ஆகிட்டு மீதி எவ்வளவு இருக்கு, பாசிட்டிவ் சைட்ல 90 இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா நெட் மேக்னடைசேஷன் வெக்டார் சொல்லலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இப்போ இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொன்னதை டயக்ராம்ல போட்டிருக்கோம் பாருங்க. முதல்ல ரேண்டமா இருந்தது, பி நாட்டுங்கிறது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனு, ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாம் என்னது லோவர் எனர்ஜி புரோட்டான்ஸ், ரெட்ல இருக்கிறது எல்லாமே என்னது ஹையர் எனர்ஜி புரோட்டான்ஸ். ஸோ ரெண்டுமே கேன்சல் அவுட். அப்போ 4 இருக்கு இல்லையா, 4 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நான் இது இங்க ஒன்று இருக்கு. ஸோ ஒரு இதுல ஒரு 4 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 புரோட்டான்ஸ் சேர்ந்து தான் என்ன பண்ணுவோம், இந்த NMB அப்படின்னு சொல்லி இதுதான் மேக்னடைசேஷன் வெக்டர். அது எந்த டைரக்ஷன்ல, இசட் அப்படிங்கிற டைரக்ஷன்ல ஒரு வெக்டரை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் இருக்கு இல்லையா, இதுதான் அதோட மேக்னிடியூட். இந்த இதோட ஹைட் அண்ட் விட்த் தான் அதோட மேக்னிடியூட். பி நாட்டுங்கிற பெரிய லைன் போட்டுருது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுது. இப்போ என்ன பண்றோம்னா ஒரு ஆர்எஃப் பல்ஸ், ஆர்எஃப் பல்ஸ்னா என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுதுன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஆர்எஃப் பல்ஸ் என்னன்னா ஒரு 90 டிகிரி ஆர்எஃப் பல்ஸ் ஒன்று கொடுக்குறோம். 90 டிகிரி என்ன பண்ணும், இது 0ன்னு எடுத்துக்கிட்டா இங்க இருந்து 90 என்ன பண்ணும், இதுதான் 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு பேர் என்னன்னா MXY பிளேன். ஓகே, அதாவது XY பிளேன். முன்னாடி வந்து இசட்ல இருந்தது, இப்போ MXYல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம், MXYக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா ரெசோனன்ஸ்னு ஒன்று நடந்திருக்கு. அதை நான் கடைசியா ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், அதுல உங்களுக்கு கிளியரா புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு ரெசோனன்ஸ் நடந்திருக்கு, நடந்ததுமே MZல இருந்து MXYக்கு அப்படியே ஃபிளிப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபிளிப் ஆன உடனே என்ன ஆகுனா ஒரு ஃபிளக்சுவேஷன் வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பவர் கொடுத்துருக்கோம், பவர் கொடுத்ததுமே ஒரு இடத்துக்கு போயிருக்கு, ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் மாதிரி. இப்போ MXY அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, நம்ம கொடுத்த எனர்ஜியை உள்ள வாங்கிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா அங்கிருந்து திரும்பவும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு, அந்த MZக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி வரும்போது அதுக்கு எனர்ஜி வந்து லாஸ் பண்ணும் இல்லையா, அதுதான் இயக்கம். அதை வந்து ஒரு காயில் வச்சு நம்ம கலெக்ட் பண்றோம். அப்படி கலெக்ட் பண்றத வந்து ஸ்பேஸ் பின்னாடி இந்த சாப்டர்லயே பின்னாடி இருக்கு, அது மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல எடுத்து டேட்டாஸ்ல எடுத்து அதை ஃபோரியர் அனலைசிஸ் பண்ணி சிஸ்டம்ல பார்க்கணும். இதுதான் ஸ்டெப்ஸ். ரேண்டமா இருக்கு, அப்புறம் வந்து எம்ஆர்எல் போர்டில் பிளேஸ் பண்றீங்க, பேரலல் ஆன்டி பேரலல் வருது, ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிட்டு NMB ஃபார்ம் பண்ணுது, RFL சப்ளை பண்றோம், MZல இருந்து MXYக்கு போகுது, அங்கிருந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு MX போகுது, அப்போ வந்து ஒரு சிக்னல் எமிட் பண்ணுது, அந்த எக்கோவை காயில் வச்சு அப்சர்வ் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், இமேஜ் கொண்டு வரும். ஸோ இதுதான் ஒரு MRI இமேஜ் ஃபார்மேஷனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன இடையில ரிலாக்ஸேஷன் நடக்குது அல்லது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ரெண்டு விதமான ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஓகே, ஒன்று என்னன்னா T1 ரிலாக்ஸேஷன், இன்னொன்று T2 ரிலாக்ஸேஷன். இதுல வந்து நீங்க ரொம்ப முக்கியமா எக்ஸாமுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த நான் போட்டிருக்கிறதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாவே மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லயும் இந்த இதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ முதல்ல T1 ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ முன்னாடி பார்த்தோம், இதுதான் என்னது MZ அப்படிங்கிறதோட டைரக்ஷன், இது வந்து MXY, கீழே இருக்கிறது வந்து MXY அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது, கீழே இருக்கிறது எல்லாமே மேல MZோட டைரக்ஷனுக்கு வந்து என்ன ஆகுது, திரும்ப அலைன் ஆகுது, அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்ணுது இல்லையா. இப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிருக்கு, இந்த ரெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, அதாவது டைம் இன்க்ரீஸ் ஆக MZ நோக்கி எல்லா ஸ்பின்னும் எல்லா ப்ரோட்டான்ஸும் என்ன ஆகுது, அதிகமா போயிட்டே அலைன் ஆகிட்டே இருக்கு. அதை பாருங்க இந்த டயக்ராம்லயே போட்டிருக்காங்க, இது MXY பிளேன், இது இந்த ரவுண்டுங்கிறது MXY பிளேனு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது MZ நோக்கி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த ரிலாக்ஸேஷன் பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா
T1 ரிலாக்ஸேஷன். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கான். நீ எல்லா டைமையும் T1 டைமிங்னு கூட சொல்லவே முடியாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு பேர் அதுதான் என்னன்னா 63%. எந்த டைம்ல ஒரு அந்த ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ்ல 63%, அதாவது 100 இருந்திருக்கு இல்லையா முதல்ல, அந்த 100ல எப்ப 63 புரோட்டான்ஸ் வந்து MZ நோக்கி திரும்ப வந்திருக்கோ அந்த டைமை தான் நம்ம T1 ரிலாக்ஸேஷன் டைம் சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. 100 இருக்கு, அதை நம்ம தள்ளி விட்டோம் கீழே, MX வரைக்கும் தள்ளி விட்டோம். அந்த 100 தள்ளிவிட்ட அந்த பிளேன்ல இருக்க புரோட்டான்ஸ் எந்த டைம்ல 63 வந்து MIZக்கு அது ஆரம்பிச்ச இடத்துக்கே வருதோ அந்த டைமை தான் T1 ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கு வந்து வேற வேற பேர்லாம் இருக்குது. ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம், தெர்மல் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம், இல்லது லாங்கிடியூடல் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். இதுக்கு ஏன் இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸ்பின் லாட்டிஸ் அப்படின்னு என்னன்னா, ஸ்பின்னுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இங்க இருக்க புரோட்டான் வந்து சுத்துது, அதுதான் ஸ்பின் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லுது. லாட்டிஸ்னா என்னன்னா கிறிஸ்டல் அல்லது சரௌண்டிங்ஸ். ஒரு புரோட்டான் இப்போ நம்ம பாடியில இருக்குன்னா அது தனியாவே இருக்காது, அதை சுத்தி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அது பக்கத்துல வேற ஏதாவது புரோட்டானா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டீரியலா இருக்கலாம், ஃபேட்டா இருக்கலாம், ஏதோ போன் ஏதோ இருக்கட்டும். ஸோ அந்த புரோட்டான் அங்க தனியே கிடையாது, அதை சுத்தி ஒரு சரௌண்டிங் அல்லது ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கு. அப்போ இது வாங்கின அதிகபட்சமான பவர் ஒரு எனர்ஜியை அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அது மாதிரி பண்ணிட்டு அது திரும்ப நார்மல் போகுது. அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன். ஸ்பின் வாங்கின அதிகப்படியான எனர்ஜியை லாட்டிஸ் கொடுத்து ரிலாக்ஸ் ஆகுது, அதுதான் அதோட மீனிங். ஓகே, தெர்மல் ரிலாக்ஸேஷன் ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு ஹீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எனர்ஜி நம்ம கொடுத்த எனர்ஜி ஒரு ஹீட் மாதிரினா அது ஒரு ஹீட் வேவ்ல பக்கத்துல சரௌண்டிங் கொடுக்குது, அதனால ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால அதுக்கு இந்த மாதிரி பேர். ஸோ அதுதான் கீழே சொல்லியிருக்காங்க, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் எக்ஸ்ட்ரா பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நடக்கணும்னா ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணணும். அது எப்படி ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்தராக நம்ம போகும்போது இதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹோமோஜீனியஸாக இருக்காது, என்டையர் ஃபீல்ட்லையும் ஒரே மாதிரியா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும், மினிமலான ஃபிளக்சுவேஷன். அந்த ஃபிளக்சுவேஷன் வந்து இது அஃபெக்ட் பண்ணும், அதனால இது ட்ரிகர் ஆகும். இந்த ரிலாக்ஸேஷன் ஈவெண்ட்ங்கிறது ட்ரிகர் ஆகும். அதை தான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். T1 ரிலாக்ஸேஷன்னா என்னன்னா, ஒரு MXYல இருக்கு, அதாவது டிரான்சிஸ்ல இருக்க மேக்னடைசேஷன் லாங்கிடியூடலுக்கு வருது. அப்படி வரும்போது எந்த டைம்ல 63% வந்து சேர்ந்திருக்கோ அந்த டைமிங் T1 ரிலாக்ஸேஷன் டைம். வேற என்னென்ன பேர்னா ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன், தெர்மல் ரிலாக்ஸேஷன், லாங்கிடியூடல் ரிலாக்ஸேஷன். அவ்வளவுதான். இந்த மட்டும் ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதான் இந்த டயக்ராம்ல சொல்றாங்க. T2னா பாருங்க, ரெண்டுத்துக்கும் கர்வ் ஆப்போசிட். ஒன்னு வந்து மேல ரீக்ரோத் ஆகிற மாதிரி போட்டிருந்தோம். முதல்ல பார்த்தா T1 ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா மேல கர்வ் ரீக்ரோத் ஆச்சு. ஓகே, இந்த மாதிரி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா கீழே குறையுது. எது அப்போ? இது MXY, இது வந்து MZல வந்து மேல மேல ஏறி போயிட்டு இருக்கு. இங்க மேல ஏறுதுன்னா இங்க கீழே குறைஞ்சாதான் அங்க மேல ஏற முடியும். ஓகே, இது எல்லாம் என்னது, ஒரு சைமல்டேனியஸான ப்ராசஸ் தான். அப்போ இங்க 63% வந்து மேல ஏறி இருக்குன்னா இங்க 37% குறைஞ்சிருக்கும். ஓகே, 37% குறையிறது வேற, 37% குறையிறது வேற, ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்கு. ஸோ அப்போ எந்த டைமிங்ல MXYல இருக்க மேக்னடைசேஷனோட மேக்னிடியூடு 37% ரெடியூஸ் ஆகுதோ அந்த டைமிங் தான் T2 ரிலாக்ஸேஷன் டைம். அதுதான் இங்க கீழே போட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி அதை ரொம்ப கிளியரா பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இது சொல்லிட்டோம், 37%. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட வேற பேர் என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் ரிலாக்ஸேஷன். அதுக்கு நம்ம லாங்கிடியூடல் ரிலாக்ஸேஷன் சொன்னோம், இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ரிலாக்ஸேஷன் அல்லது ஸ்பின் ரிலாக்ஸேஷன், எது சொன்னாலும் ஒரே மீனிங் தான். இதுக்கு வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லாமையே நடக்கலாம் அல்லது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரோடையும் நடக்கலாம். இது ரொம்ப டீப்பா சொல்லலாம், T2 ரிலாக்ஸேஷன் வித் T1 ரிலாக்ஸேஷன் ஆர் T2 ரிலாக்ஸேஷன் மட்டுமே சொல்லலாம். ஓகே, அதாவது இதோட மீனிங் என்னன்னா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லாமையும் நடக்கலாம் அல்லது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரோடையும் T2 ரிலாக்ஸேஷன் நடக்கலாம். இதை நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ஜஸ்ட் விட்டுடலாம். அப்புறம் என்னன்னா, இது எதனால முக்கியமா வருது அப்படின்னா லோக்கல் ஃபீல்ட் டீபேசிங். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, லோக்கல் ஃபீல்ட் டீபேசிங்னாலதான் இந்த T2 ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இது ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜ். ஒரே டைம்ல எப்படி வந்து டிரான்ஸ்வர்ஸ் ரிலாக்ஸேஷன், லாங் ரிலாக்ஸேஷன் நடக்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி. ஸோ வந்து இங்க குறைஞ்சிட்டே இருக்குது, இங்க குறைய குறைய அங்க ஏறிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இது நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, ஃபைனலா
இது இந்த கிரீன் கலர் பேடுங்கிறது தான் வந்து எம்எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது ஒரு பிளேனு, ஒரு 2D பிளேனு. அதுதான் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கிரீன் கலர்ல வந்து அவங்க காட்டியிருக்காங்க. இந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்து எம்இசட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஸ்பின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுற்றி சுற்றி ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபைனலாக எம்இசட்டுக்கு வந்து திரும்ப சேர்ந்துடுது. ஓகே, அது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இது எப்படி ரிலாக்ஸேஷன் ஆகுது, சிக்னல் கொடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த சிக்னல் எப்படி நம்ம சிஸ்டம்ல கேர் பண்ணோம்னா, இங்க வந்து ஃபேரடே லாவை யூஸ் பண்ணோம். ஃபேரடே லா என்னது, ஒரு சர்க்கியூட்டோட ரிலேட் ஆயிருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனாலோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரிலேட் ஆயிருக்க சர்க்கியூட் நம்பர்ஸ்ல சேஞ்ச் பண்ணாலோ, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் அங்க நடக்குது, ஏதோ ஒரு வேரியேஷன் நடக்குதுன்னா அங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த இஎம்எஃப்ங்கிறது கிரியேட் ஆகும் அல்லது அந்த கரண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகுது, இந்த இஎம்எஃப் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இங்க ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ எப்பயுமே கான்ஸ்டன்டா வந்து 10 அந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும் அப்படின்னா கிடையாது, வேரி ஆகும். ஒரு டைம் 10 இருக்கும், இன்னொன்று 9 இருக்கலாம், இல்லை 12 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம். அப்போ இது ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலாக்ஸேஷன் ஆகும்போது கிடைக்குது. அப்போ இப்போ காயில்ஸ் வச்சிருப்போம், எம்ஆர்ல காயில் இருக்கும், காயில ஒயர் இருக்கு. அப்போ அந்த வயரோட ரிலேட்டான இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அங்க ஒரு பவர் கிரியேட் ஆகுது. அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம எம்ஆர் சிக்னலை கரெக்ட் பண்றோம். ஸோ சிக்னல் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, எம்ஆர்ல கே ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். கே ஸ்பேஸ் வந்து இமேஜினரி ஸ்பேஸ், அதாவது கற்பனையான இடம்னு சொல்லுவோம். அது வந்து இங்கே தான் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கற்பனையை நினைச்சிருக்கோம், அது இங்கே தான் ஸ்டோர் ஆகுது, அது இப்படிதான் ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு இமேஜா வருதுன்னு ஒரு கற்பனையான இடம் தான் என்னது, கே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முதல்ல லைன்லேயே சொல்லியிருக்காங்க, கே ஸ்பேஸ் இது இமேஜினரி ஸ்பேஸ். இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா அது ஒரு இடம் சார்ந்த அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். இடம் சார்ந்ததுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்ல இருந்து வந்த ஃப்ரீக்வன்சி, அதுக்கு மீனிங் தான் ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்த ஃப்ரீக்வன்சிங்கிறத டினோட் பண்ற ஒரு டேர்ம் தான் ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி. கே அப்படின்னா என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியாது, ரொம்ப ரேரா எக்ஸாம்பிள் கேட்பான். கே அப்படின்னா என்னது, வேவ் நம்பர். வேவ் நம்பர் என்னது, ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் வேவ் நம்பர். அலை எண் அப்படின்னாலும் அதிர்வெண்ணாலும் ஒண்ணுதான். வேவ் நம்பர் ஆர் ஃப்ரீக்வன்சி எது சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ அங்க என்ன ஃபில் ஆகுது, இப்போ ஒரு கற்பனையான இடம் வச்சிருக்கோம், அங்க போயிட்டு என்னது ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி, எம்ஆர்ஐ சிக்னல் இருந்து வந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் போயிட்டு அங்க ஸ்டோர் பண்றோம். ஸோ கே ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா நம்மளோட கேலக்சி மாதிரி, நம்ம பால்வெளி அண்டம் மாதிரி இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு கற்பனையான இடம். கேலக்சியில் என்ன இருக்கும், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்டார்ல என்னது ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் சூரிய குடும்பம் ஒரு சின்னதா ஒரு கேலக்சியா, நம்ம அது கேலக்சி கிடையாது, இங்க ஒரு கேலக்சியா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெரிய இடம் அது. இப்போ அதுல என்ன இருக்கு, சூரியனோட சேர்த்து ஒரு 9 கோள் இருக்கு. ஓகே, அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் இருக்கு. ஓகே, அப்போ அந்த லொகேஷன் சார்ந்த அந்த ஃப்ரீக்வன்சி தான் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டார்ஸ். சூரியன் ஒரு ஸ்டாரு, அப்புறம் வந்து புதன் வெள்ளி புவி செவ்வாய் இருக்குல்ல, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாரா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, அங்கதான் அது இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட இடம் சார்ந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன சொல்லணும்னா அந்த கேலக்சில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைட்னஸ் இருக்கும், ஸ்டார்னா பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரைட்னஸ் எது ரிலேட் பண்ண மாதிரி இருக்கும்னா நம்ம வாங்கின அதோட ஆம்பிளிடியூட ரிலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆம்பிளிடியூட் அதிகமா இருக்குன்னா ஸ்டார் ரொம்ப பிரைட்டா இருக்கும், ஆம்பிளிடியூட் கம்மியா இருக்குன்னா ஸ்டார் ரொம்ப பிரைட்னஸ் டல்லா இருக்கும். ஓகே, கே ஸ்பேஸ் ஒரு கேலக்சி மாதிரி இருக்கும், அதுல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி, அதோட பிரைட்னஸ் எல்லாமே ஆம்பிளிடியூட். இது மூணு இதை மட்டும் ஞாபகம். ஸோ ஒரு எம்ஆர் சிக்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதுல வெறும் ரியல் காம்போனன்ட் மட்டும் கிடையாது, ரியல் காம்போனன்ட் பிளஸ் இமேஜினரி காம்போனன்ட். ஐஎம் அப்படிங்கிறது இமேஜினரி காம்போனன்ட்ஸ். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது. இது ஒரு நம்ம கிரிட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒரு கே எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிராஃப் லைன் மாதிரி தான், மேல இருக்கிறது நம்ம எக்ஸ் ஒய்னு போடுவோம், இங்க கே ஸ்பேஸ்ங்கிறதுனால கே எக்ஸ் கே ஒய் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ ஒரு டேட்டா, இது வந்து ஒரு பல்ஸ் டேட்டா, எம்ஆர் சிக்னல் இது. ஓகே, ஸோ எம்ஆர் சிக்னல்ல ஒரு டேட்டா கிடைக்குது, அது என்ன பண்ணுது, இங்க போயிட்டு ஒவ்வொரு பாக்ஸா, அதான் ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்த சிக்னல்ஸ் அப்படி போயிட்டு ஃபில் ஆகும். ஓகே, ஈச் டேட்டா பாயிண்ட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்றும் இல்லை, ரியல் பிளஸ் இமேஜினரி, அதனால அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது வந்து பேஸ் ஸ்டெப் இருக்கும், மேல இந்த டைரக்ஷன்ல பேஸ் ஸ்டெப் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஃப்ரீக்வன்சி என்கோடிங் இருக்கும். நாம அதை பின்னாடி பார்க்கலாம், ஜஸ்ட் நீங்க இப்போது கேஸ் பேஸ் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
நான் சொன்ன மாதிரி கேஎக்ஸ் கேஒய்லாம் போட்டிருப்பாங்க. அதை நீங்க முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த இண்டிவிஜுவல் பாயிண்ட், இப்போ நம்ம கிராஃப்ல என்ன பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய்ன்னு நம்ம போடுவோம். கிராஃப்ல 10th எல்லாம் போட்டிருப்போம். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு போட்டா என்ன வரும், 10 கமா 10னா எங்க வரும், எக்ஸ்ல 10 எங்க இருக்குன்னு பார்ப்போம், ஒய்ல எங்க 10 இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இங்க 10 கமா 10 அப்படின்னு போடுவோம். ஸோ அப்படின்னா அது எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, the individual point kx, ky of the case space is not correspond one to one with the individual pixel x, y in the image. ஸோ இது வந்து ஒரு இமேஜ் மேட்ரிக்ஸ். இந்த படம் போட்டிருக்கோம் இல்லையா, பிரெயினோட சேஜ் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து இமேஜ் மேட்ரிக்ஸ். இதுல எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது நார்மலா போட்டிருக்கோம். இது வந்து கேஸ் பேசுறது. இங்க வந்து கேஸ் பேசுறதுனால கேஎக்ஸ் கமா கேஒய்ன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த லைன்ல என்ன சொல்றேன்னா, ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டிருக்கான். இது சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கேஎக்ஸ் கேஒய் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குங்க. இந்த வேல்யூ இருக்கு இந்த பாக்ஸ். இதே ஒரு டயக்ராம் இங்க எக்ஸ் கமா ஒய் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எங்க வரணும், இங்க எங்க இருக்கு, இது ஒரு 4வது, இங்க இருந்து 4, இங்க இருந்து 4, ஒரு 4 கமா 4னா எங்க வரணும், இங்க ஒரு பாக்ஸ் போனா இங்கதான் வந்து அந்த கேஎக்ஸ் கமா கேஒய் அப்படிங்கிறது இமேஜ் மேட்ரிக்ஸ்லயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஆனா இங்க அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகல. இங்க அவன் நல்லா பாருங்க, அவன் 2 லைன் டிரா பண்ணியிருக்கான். இங்க ஒண்ணு எங்க போகுது, இந்த இடத்துல போய் ஃபில் ஆகுது. இன்னொரு டேட்டா எங்க போய் ஃபில் ஆகுதுன்னா இங்க ஃபில் ஆகுது. ஸோ அதைத்தான் அவன் சொல்றான், ஒரு கேஸ் ஸ்பேஸ்ல ஃபில் ஆயிருக்க கேஎக்ஸ் கமா கேஒய் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இமேஜ் மேட்ரிக்ஸ்ல அதே ஸ்பெசிபிக்கான ஏரியாவில தான் போய் ஃபில் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அதோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ஃபில் ஆகலாம். ஓகே, இது ரொம்ப எக்ஸாமுக்கு முக்கியமான கொஸ்டின். ஓகே, இந்த கே ஸ்பேஸ்ல சென்டர் ஏரியாவில் என்ன ஃபில் ஆகும், வெளியே இருக்கிறதுல என்ன ஃபில் ஆகும்னு நமக்கு தெரியும். ஓகே, பாருங்க, சென்டர் ஸ்பேஸ் வந்து எப்பயுமே பிரைட்டா இருக்கும். அது எதுக்கு மீன் பண்ணணும்னா கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்ணதுதான். பெரிஃபரிக் ஆஃப் தி கே ஸ்பேஸ் என்ன இருக்கும்னா ரெசல்யூஷன் அல்லது எட்ஜ் டீடைல்ஸ். இதை நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கே ஸ்பேஸ் உடைய சென்டர் ஏரியா வந்து ரொம்ப பிரைட்டரா இருக்கும், அதுதான் கான்ட்ராஸ்ட் கொடுக்கும் இமேஜுக்கு. பெரிஃபரலா இருக்க கே ஸ்பேஸ்ல இருக்க ஏரியா எல்லாமே ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்கும். இது எக்ஸாம்ல கேட்பாங்க, மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து கே ஸ்பேஸ். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ரீடிங் மெத்தட்ஸ் இருக்கு. நாம இதை ஒவ்வொன்றா டீப்பா பின்னாடி பார்க்கலாம். மெத்தட்ஸ்னா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டீசியன் மெத்தட் சொல்லுவோம், மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற ஃபில்லிங் மெத்தட். அதை வந்து கார்டீசியன் சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது. இப்போ என்னன்னா, இது ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதான் கே ஸ்பேஸோட ஒரு லைன். இங்க ஃபில் ஆகும், அடுத்தது இங்க போகும், அதுக்கப்புறம் இங்க வரும். இது பேர் என்ன, லைன் பை லைன் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா கார்டீசியன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம ரேடியல் ஃபில்லிங் இருக்கும், ஜிக்ஸாக் ஃபில்லிங் இருக்கும், இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக கம்ப்யூட்டர் சிஸ்டம் கே ஸ்பேஸில் இது மாதிரி டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண அப்புறம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து இமேஜ் வந்து சிஸ்டம் வரும். அங்கேருந்து நம்ம எல்லாத்துக்கும்